பாரதியார் அவர்கள் வந்து அவர் வாழ்ந்த காலத்தில் சமகாலத்தில் அவருடைய அந்த சமகாலத்தில் வந்து ஒரு முட்டாளாக ஒரு பைத்தியக்காரனாக மக்கள் சுற்றி இருக்கவங்கெல்லாம் அவரை பார்த்தாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து ரகசியமான ரகசியங்கள் அப்படின்னு திரு கோமல் அன்பரசன் அவர்கள் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். இப்போ அந்த புத்தகமே கிடைக்கிறது இல்லை, பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் எங்கிட்ட இருக்குது அந்த புத்தகம். அது அந்த மாதிரி வந்து நீங்கள் சும்மா இன்டர்நெட்டில் தேடி பார்க்கலாம், ரகசியமான ரகசியங்கள் புத்தகத்தோட பேர். அது மாதிரி நிறைய அந்த பர்சனல் லைஃப் அந்த அந்த பர்டிகுலர் டைமில் அவரோட கான்டெம்பரரி டைமில் இருந்த அந்த ஒப்பீனியன் என்ன அப்படின்னா அவர் ஒரு முட்டாளா பைத்தியக்காரனாக வந்து பார்க்குறாங்க. அதற்கப்புறம் வந்த நபர்கள் தான் அவரை புரிஞ்சுக்கிறாங்க எந்த அளவுக்கு வீரியம் மிகுந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் அப்படின்ட்டு. நிறைய சொல்லலாம், எக்கச்சக்கமாக சொல்லலாம். நீங்கள் அவருடைய காதல் பாட்டும் சரி, விடுதலை வேட்கை, ஒரு சாதாரணமாக யோசிச்சு பாருங்களேன், பிரிட்டிஷ்காரன் நம்மளை வந்து துப்பாக்கி வச்சு அடிச்சிட்டு இருக்கான். எப்படி ஒருத்தர் கவிதை எழுதி விடுதலை உணர்வை தூண்ட முடியும்? வெறும் வார்த்தைகளுக்கு எப்படி அவ்வளோ ஒரு சக்தி இருக்கும் அப்படின்னா பாரதியார் பாட்டை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தான் அந்த வார்த்தைகளுக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு தெரியும். பிரிட்டிஷ்காரன் துப்பாக்கி வச்சு நிற்கிறான், அவனை எதிர்த்து நம்ம போர்கொடி தூக்கிட்டு சண்டைக்கு போகணும். அப்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு தைரியம் வரணும்ல, அந்த தைரியத்தை பாரதியாரோட பாடல்கள் கொடுக்கும். அது பிரிட்டிஷ்காரனோட துப்பாக்கி எதிர்த்து போகும்போதும் அந்த தைரியத்தை கொடுக்கும். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி பரீட்சையில் நீங்கள் வந்து வாடி வதங்கி நிற்கும் போதும் அல்ல ஏதாவது ஒரு இடத்துல துவண்டு போயிருக்கீங்க அப்படின்னாலும் பாரதியாரோட வரிகள் வந்து உத்வேகத்தை கொடுக்கும். எனக்கு எப்போதுமே ரொம்ப ஃபேவரட்டானது வந்து அந்த அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்னு ஒரு பாட்டு. உச்சி மீது வானிடிந்து விழுந்த போதிலும், துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும், இச்சகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும், அவர் தல அஜித் அவர்கள் சொல்கிறாருல்ல, இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்னாலும், பாரதியார் சொல்லியிருப்பார், இச்சகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும், ஒரு மனுஷனுக்கு அதிகபட்சம் என்ன கெட்டது நடந்துற போது, பிச்சை வாங்கி உண்ணும் பேரு பெற்றுவிட்ட போதிலும், பிச்சை எடுத்து இப்போ நீங்கள் கை நீட்டி பிச்சை கேட்கறது வந்து எவ்வளோ தன்னுடைய தன்மானத்தை இழந்த பிறகு தான் நம்ம வந்து பிச்சை கேட்க முடியும். அந்த மாதிரி பிச்சை வாங்கி உண்ணும் பேரு பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை போட அப்படின்னு இது பண்ணுறார். கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லுவார், அது இன்னும் சூப்பராக இருக்கும். நஞ்சை கொணர்ந்து நண்பர் ஊட்டும் போதிலும், ஃப்ரெண்ட்ஸ் நண்பர் நஞ்சை கொண்டு வந்து விஷம் வச்சுட்டாங்க, அப்போ கூட எனக்கு பயம் இல்லை, என்ன வேணால் நடக்கட்டும் அப்படி என்ன எழுதியிருப்பார். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, கடல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அப்படி என்ன எழுதுறதும் சரி. நீங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய